ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் செம்ம டேஸ்டியான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு எப்படி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அரிசியும் பருப்பையும் தண்ணியில் ஊற வச்சிடணும். இந்த டம்ளரில் நான் 3/4 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் பருப்பை எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய், வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கடுகு, உப்பு தேவையான அளவு. இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே சின்ன வெங்காயம் தாங்க. அதை தொளித்து 2ஆக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 3 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா, வர மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது தாளிக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 to 4 ஸ்பூன் நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா போதும். அதாவது அந்த குக்கரோட பேஸ் இருக்கு இல்லையா, அதில் எண்ணெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம அந்த அளவுக்கு தேவையான எண்ணெய் நம்ம ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இந்த கடுகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சீரகமும் ஆட் பண்ணிப்பாங்க. நீங்கள் அது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. இதுக்கு டைம் அவ்வளோ எடுக்காது. ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு இந்த ரெசிபி நம்ம பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு, அதுக்கப்புறம் மெயினாக வெங்காயம், இது இருந்தாவே போதுங்க. செம்ம டேஸ்டியான அரிசி பருப்பு ரெடி ஆயிரும். இப்போ இது எண்ணெய் காஞ்சதும் நம்ம இது என்ன பண்ணிடலாம்னா இதை ஆட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா தாளித்து விட்டுறணும். இப்போ அது கூட தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் அதுவுமே ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு 10 பேர் வந்தாலும் சரிங்க, ஒரு படையே வந்தாலும் சரிங்க, நம்ம வீட்டில் இருக்க ஒரு அரிசி பருப்பை வச்சுட்டு செம்ம டேஸ்டியான ஒரு ஃபீஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிடலாங்க. விருந்தாளிகளெல்லாம் இந்த சாப்பாடை சாப்பிட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு பெருமை பேசிட்டு போவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நம்மளாம் தாளிக்கிறதுக்காக கரண்டின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருப்போங்க. ஆனால் எங்கள் அத்தை பார்த்திங்களா, சாதாரண அரிசி பருப்பை கூட ஏரில் தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அரிசி பருப்புங்கிறது சாதாரண ஃபுட்டு மட்டும் கிடையாதுங்க. இது கோயம்புத்தூர் மக்களுடைய எமோஷன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த அரிசி பருப்பை நம்ம உள்ளார ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 1 டம்ளருக்கு நீங்கள் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. கடைசியாக உப்பு போட்டுக்கலாம். அண்டு மேலே நம்ம கொத்தமல்லி தலையை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். எவ்வளோ பேத்துக்கு அரிசி பருப்பு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக நம்ம இதை ஒரு கலக்கிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா, உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லாட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக குக்கர் மூடிட்டு விசில் போட்டுடலாம். 3 விசில் ஹை ஃப்ளேமில் விட்டுட்டு 4வது விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டியான இது ரெசிபி ரெடிங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலுங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்க பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மாதிரி தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேங்காய், எண்ணெய், அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம், அப்புறம் வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, கடுகு. ஃபஸ்ட்டு ஒரு வானிலையில் நம்ம இந்த கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலுங்க. இது எங்கள் அத்தையோட ஸ்டைலு. அதுக்கப்புறம் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாத்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, உப்பு, கடைசியாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பொதுவாக இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா போட்டு ஆட் பண்ணுவோம். பட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செய்கிறதும் செம்ம டேஸ்டியான ரெசிபின்னு நம்ம சொல்லலாம்.
இது வந்து எங்கள் அத்தைக்கு அவங்களோட மாமியார் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க. அண்ட் இவங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது செம்ம டேஸ்டியாக தான் வருதுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வந்து இதெல்லாம் வச்சு ஜஸ்ட் கொஞ்சம் தண்ணி மட்டும் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லைங்க. அப்புறம் அப்பப்போ நம்ம வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது வந்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் தண்ணி வந்துட்டு ரெண்டுனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. செம டேஸ்டான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடிங்க. இப்போ வந்துட்டு இதை டேஸ்ட் பார்க்குறதுக்காக நான் ஒரு பிளேட்டில் வந்து இந்த அரிசி பருப்பை எடுத்து போடுறேங்க. அரிசி வந்துட்டு ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்குங்க. அது கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வந்துட்டு நம்ம இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்லாம். இது கூட நீங்கள் வந்துட்டு வெண்டைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்லாம், முட்டை வச்சு சாப்பிட்லாம். அது உங்களோட இஷ்டம்தாங்க. நம்ம தயிர் கூட நம்ம இது கூட ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி நெய் கூட ஊற்றி சாப்பிட்லாங்க. அண்டு நம்ம வீட்டில் எந்த காய்கறியும் இல்லைன்னா ஜஸ்ட் ஊறுகாய் மட்டும் வச்சு சாப்பிட்டா போதுங்க, வேறு லெவலாக இருக்குங்க. அண்ட் அவ்வளோதான். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு செமையான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.